everyone, welcome back to my channel. First of all, எல்லாருக்குமே ரமதான் முபாரக். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா இஃப்தார் டைம்ல செய்யற மாதிரியான ஒரு ஈஸியான டேஸ்டியான டெசர்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப குயிக்கா செஞ்சு முடிச்சிரலாம். இஃப்தார் டைம்ல நம்ம யூஸ் பண்ற ஃப்ரூட்ஸை வச்சு தான் இந்த டெசர்ட் ரெசிபியை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ ரொம்பவே ஈஸியான ரெசிபியும் கூட. இந்த ரெசிபியோட வீடியோவை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்பவே நம்ம சேனலுக்கு கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துலயே ஒரு பெல் சிம்பலும் உங்களுக்கு வியூ ஆகும். அதை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வர இந்த மாதிரியான நியூ அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ரொம்பவே டேஸ்டியான ஈஸியான குயிக்காக செய்யக்கூடிய இந்த இஃப்தார் ரெசிபியை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த டெசர்ட் ரெசிபி செய்யறதுக்கு நான் ஒரு 4 கிளாஸ் எடுத்திருக்கேன். சைட்ஸில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் சிரப் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த சப்ஜா சீட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லையுமே நமக்கு கிடைக்கும். 10 to 15 மினிட்ஸ் பிஃபோராக நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா உப்பி வந்துடும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லையுமே நமக்கு கிடைக்கும். ஒரு 4 எடுத்து ஒரு பவுலில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஓவர் நைட் நீங்கள் ஊற வச்சாலே போதும், நல்லா உப்பி வந்துடும். சப்ஜா சீட்ஸ் வந்து சீக்கிரமாக ஊறிடும். ஆனால் பாதாம் பிசின் அப்படி கிடையாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே சாப் பண்ண ஆப்பிள்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டெசர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரூட்ஸ் தான் ஆட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்ககிட்ட எந்த ஃப்ரூட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக மாதுளப்பழம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பனானா, கிரேப்ஸ், பைனாப்பிள், மேங்கோ எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுக்கிற கிளாஸ் ஜாரை பொறுத்து. நான் வந்து சின்ன சைஸில் தான் கிளாஸ் எடுத்திருக்கேன். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எல்லா ஃப்ரூட்ஸுமே ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே சாப் பண்ண பாதாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் பாதாம் தான் ஆட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பிஸ்தா, கேஷ்யூ எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மேலே ஐஸ்கிரீம் ஆட் பண்ணுறேன். நான் வந்து பிஸ்தாச்சியோ ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் விருப்பமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எந்த ஃப்ளேவர் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக சாப் பண்ண பாதாம் வந்து லைட்டாக மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த டெசர்ட் ரெசிபியை ரொம்ப குயிக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த டெசர்ட் ரெசிபியை இஃப்தார் டைமில் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ், அதுவும் நம்ம வீட்டில் அவைலபிளாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த டெசர்ட் ரெசிபியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இதை நம்ம ஆட் பண்ணியிருக்கிற சப்ஜா சீட்ஸ் அண்ட் பாதாம் பிசின் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் தான். மோஸ்ட்லி நோம்பு டைமில், அதுவும் இஃப்தார் டைமில் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருளாக ஹெல்த்தியான பொருளாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த டெசர்ட் ரெசிபி கண்டிப்பாக உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஹெல்த்தியான ஒரு பொருள் தான். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் மற்றவங்க கிட்டே ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த இஃப்தார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் பக்கத்தில் தெரிகிற பெல் சிம்பலையும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.